நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள் வழிபட்டா நமக்கு ஞான சக்தி கிடைக்கும். 8வது நாள் யாரை வழிபடணும்? மகா கௌரிய எப்படியெல்லாம் வழிபடலாம்? மஞ்சள் பச்சை நிறத்தால ஆடைய அணிவிக்கணும், மல்லிகை பூவால பூஜை செய்யணும், இவங்களுக்கு தேங்காயால செய்யப்பட்ட பொருட்களை பிரசாதமா கொடுக்கலாம். நவராத்திரி கதை பார்க்கலாமா? தேவி 9 நாள் போர் புரியணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்ட மகிஷாசுரன் தன்கிட்ட இருக்க அத்தனை வீரர்களையும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தேவி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரத்த பீஜியன் அப்படின்ற அரக்கனை மட்டும் அவங்களால வீழ்த்த முடியல. அதுக்கு காரணம் ரத்த பீஜியனோட ஒரு சொட்டு ரத்தம் மண்ணில் விழுந்தா கூட புது ரத்த பீஜியன் உருவாகிறது தான். இதை பார்த்து சட்டுன்னு தேவி காளியா மாறி ஒரு கையில கிண்ணமும் மற்ற கையில ஆயுதமும் ரத்த பீஜியனை பிடிச்சு எல்லா ரத்தத்தையும் தன்னோட பாத்திரத்துல ஏந்திக்கிட்டாங்க. அந்த ரத்தத்தை எங்கேயுமே கீழே கொட்ட முடியாதுன்னு அவங்களே அதை குடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் போரும் நடந்துகிட்டே இருக்க தன்னோட வீரர்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. 9வது நாள் போர்ல கலந்துகிட்ட மகிஷாசுரன் 10வது நாள் வதம் பண்ணதுக்கு அப்புறம் மகிஷாசுரனை வதம் பண்ணதுனால மகிஷாசுர வர்தினியா எல்லாருக்குமே அருள் புரியுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அடுத்த பதிவுல பார்க்கலாம்.